பவனிசனுக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. யூடியூப்பில் வந்து 1,00,000 உறவுகள் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் சரியான கஷ்டம். யூடியூபராக மாற வரீங்க கொஞ்சம் இதுக்கு இருந்து வந்து என்ன மூஞ்சியே பிடிக்காது சொல்லி போட்டு அதோட நாங்கள் இன்றைக்கு எங்கே சொல்லலாம் ஒன்றும் கரைக்காது இதான் கேக் படையா இருக்கா இந்த வத்தாப்பழத்தில் 4 கேக் ஆளி பெஞ்சு குளிக்கிறேன் குளிச்சுட்டு வரைக்கும் போய் நின்று அடிச்சிருக்கும் நான் இப்படி 2 மணி கை தட்ட நீ பிள்ளை பண்ணு சரி யாருக்கு இவ்வளோ தெரியுமா கேக் இல்லையே ஓ கேக் கட் பண்ணுற கேக் 2:30 மணிக்கு வரும் இப்போ ஆள் வந்து உள்ளு தான் நிற்கு இப்படி போனால் கண்ணு கொடுத்துருக்கான் இது வந்து சர்ப்ரைஸ் மணிப்பில் காசு எப்போவுமே காசு பணம் தொட்டு மணி எப்போவுமே காசோட இருக்கணும் மேடம் வணக்கம் நான் நான் வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டை நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்களோட அண்ணாக்கு வந்து அதாவது வந்து பவனிசனுக்கு வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. யூடியூப்பில் வந்து 1,00,000 உறவுகள் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் சரியான கஷ்டம். அதுவும் இந்த தமிழ் கண்டென்ட் வீடியோ போட்டு தமிழ்லாம் எல்லாருக்குமே கூடுதலாக எல்லாருக்குமே தெரியும். அண்ணாட அடையாளமே அந்த தமிழில் வீடியோ போடுறது தான். தமிழில் வீடியோ போட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உண்மையிலேயே வந்து சாதாரண விஷயம் இல்லை, எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதோட நான் இப்போ கனடாவில் நிற்கலாம் வந்து என்ன வந்து நிறைய பேர் கேட்குற பவனிசன் தம்பியோ உண்டு. குறிப்பாக அப்படி தான் சொல்லி நம்ம அந்த தமிழில் கதைப்பார் நல்லா இருக்கும், அவர்கிட்ட வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கு 1,00,000 உறவுகள் வந்து நேற்று இரவு வந்து கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து கேக் வெட்ட போகிறோம். அதை தான் நீங்கள் இன்றைக்கி அப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. கேக் வந்து கட் பண்ண போகிறோம்ட்டு சும்மா நாங்கள் இப்போ கடையில் போயிட்டு ஆளுக்கு தெரியாமல் இப்போ போய் ஆளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஆட்டோவில் வந்து இப்போ நாங்கள் புத்தூர் சந்தைக்கு போகிறோம். அதில் கேக் வாங்கலாம். கேக் வாங்கி இப்போ அண்ணாக்கு வந்து கட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த கடை, இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. இப்போ கேக்கை வாங்கி கொண்டு டக்குனு வீட்டை போவோம். அதுக்கு முன்னாடி இப்போ அண்ணாக்கு ஃபோன் பண்ணுவோம். என்னடா எடுத்து சொல்லுவோம் பிரியாணி சாப்பிட எடுத்து ஆளை சொல்லுவோம் பிரியாணி சாப்பிட போகும்போது வலிக்கிட்டு நின்றுட்டேன். ஃபோன் எடுக்கிறான் ஐயா. ஹலோ ஹலோ எங்க பிரியாணி சாப்பிட போவோமே? அதுக்கு என்ன இந்த காட்டு எடுத்து நான் பட்டுறேன். பிரச்சனை வெளிக்க நின்று வாருண்ணா வாருண்ணா. டேய் ஹலோ போவோமா? வீட்டை சமைக்கிறது தானே நாங்கள் போவோம். முண்டை கிளம்பல. ஒரே தானே போட சொன்னா அண்டை உங்களோட விட ஒரே தானே போட சொன்னா. விளக்கு நீளமா? சரி சரி சரி. நாங்கள் இப்போ கேட்க வேணுமே. கேக் இல்லையே? ஓ கேக் கட் பண்ணுற கேக் 2:30 மணிக்கு வரும். என்ன காசு சொல்கிறேன்? இப்போ ஏதாவது இப்போ இல்லையோ? ஒன்றும் இல்லை. ஸோ சேட். கேக் வாங்க வந்த நாங்கள் கேக் வந்து முடிஞ்சுதான் 2 மணி அப்படி தானே கேக் வரும். அப்போ இப்போ என்ன சொல்லலாம் நாங்கள் செய்ய போகிறோம்? பத்தாப்பழம் இருக்குல்ல, பத்தாப்பழத்தை வாங்கி கேக் மாதிரி வட்டி கொண்டு ஒரு ஃபன்னாக போவோம். சரி ரைட். பழம் வந்து பெட்ரோல் செட் அடியில் விற்கிறது இருக்கோ தெரியல. வாங்கப்பா. இதில் ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்போ பத்தாப்பழம் வாங்குவோம். நான் சின்ன பழமாக தான் இருக்குது போல இருக்குது. வாங்க பார்ப்போம். கிட்ட போனால் தான் தெரியும். இந்த வத்தாப்பழத்தில் 4 கேக் எவ்வளோ? டே அண்ணா சொல்ல காசு போட்டு
இப்போ நாங்கள் எங்களோட வீட்டடிக்கு வந்துட்டோம். இப்போ கேக் வந்து உருவாக்குவோம். சும்மா கேக் இல்லை, இது சாதாரணமான கேக் இல்லை. இப்போ நாங்கள் கேக்கை வெட்டி கொண்டு கேக்குன்னு தானே வாயிலே வருது. கேக்கை உருவாக்கி போட்டு ப்ரோ ஃபோன் அடிப்போம், பிரியாணி சாப்பிட போவோம்னா. இப்போ நான் பத்தாப்பழத்தை கழுவணும் இல்லை, நாங்கள் எப்படியும் சாப்பிட தானே வேணும். நான் பிரியாணிக்கு போகணும், உண்மையாக போகணுமா? இப்போ கழுவுவோம், கழுவி போட்டு வெட்டி போட்டு சரியோ ஆமாம். ப்ரோக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறேன், அதான் சர்ப்ரைஸா இது பண்ணுக்கு. ரெண்டு சும்மா சொல்லி கூட்டின்னு போட்டுட்டு பிரியாணி நான் வாங்கி தான் கூட்டின்னு போட்டால் அந்த காட்டை எடுத்து நாங்கள் வெட்டுவோம். சரி, கேக் மாதிரி வருமோ? வெட்டுறா வருது, வெட்டு ஒரு குத்து வட்டமாக வெட்டணுமே. வரட்டா? எப்படி கேக்? ப்ரோ எப்படி கேக்? இதான் கேக் அப்படியே இருக்கா? இப்படி வெட்டி இப்படி சாப்பிட நல்லா இருக்கு. கேக் அப்படி டேஸ்ட்டாக தானே இருக்கு தெரியுமா? டிசைனோட போடும் சும்மா இல்லை. சிரிக்க போதா? பூ இதான் பூ. ரைட். எப்படி கேக்? நல்லா இருக்கும். உண்மையில் கேக் இல்லாமல் போயிட்டேன்டா. வேறு கடையை போய்க்கலாம், தூரம். கத்தியம் கொண்டு போமே. இல்லை கத்தியம் கொண்டு போ. ம் பெரிய கத்தி கொடுங்க. சரி, கேக் ரெடி. இதான் எங்கள்ட கேக். எப்படி இருக்கு எங்கள்ட கேக்? அப்படியே தானே இப்படி ஒரு வெட்டு வரும் ப்ரோ. 100 கே. சரி, நான் போமே. வாங்க போவோம். இது வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு கேக். இது ஒரு வித்தியாசமான முறையிலான செய்யப்பட்ட ஒரு கேக். என்ன கேக்கை தட்டி போடாத உரணைக்காத. சரி, வாங்க போ. நான் அந்த கேக்கை விட்டுவோம். அதுக்கு முன்னாடி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுவோம்டா. அண்ணா ஃபோன் பண்ணுவோம். கோல் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். கட் பண்ணுறேன். ஓகே, நாங்கள் போவோம். என்ன
வாங்க போவோம். நாங்கள் உள்ளுக்கு ஆட்டோ அப்படியே விடுவோம். பவனீசன், மிஸ்டர் பவனீசன். இப்போ ஆள் வந்து உள்ளு தான் நிற்க இப்படி போனால் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி எங்கே வச்சுன்னு போ. ஓகே ஹலோ, நீ திடீர்னு இல்லை உள்ளு வர என்ன நீ அங்கே ப்ரோ இருக்கிற டேய் எந்த ஆளுமே வாங்கி தான் அடே பிரியாணி போமா அடே ஏன் அடே வா அடே வா அடே வலிக்குது வாடு அது மாடே எழுந்து அப்போ மம்மி அடே பெம்மில் போய் ஆட்டோவில் போயிடுமா இப்போ தான் நான் உங்களை போய் வந்து நிற்கிறேன் பேசாமட்டா வா போயிடுமா வா அடே பேர் நான் திடீர்னு என்ன இது வந்து போ மேம்ல பலமையாக போகிறேன்னா அன்னைக்கும் போ. நீங்கள் சத்தியமாட்டா நீ என்ன ஓடிக்கணும் போகிறேன் போயிருக்கீங்களா நேற்று பீஸா சாப்பிடுங்க அங்கே என்ன சொல்லுவா அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு ஏழா கட்டத்தில் அந்த மிஞ்சிர கட்டத்தில் அந்த அப்படி இல்லை நேற்று திடீரெண்டு ஒரு மெசேஜ் வந்தேன் பீஸா கடையிலேருந்து ஹெட் ஒன் ஹெட் புரியண்டு ஒன்று வாங்கினா ஒன்று புரியண்டு ஹெட் ஒன் ஹெட் இல்லை ஹெட் சரி சத்தமில்லாத ஒன்று வாங்கினா ஒன்று புரியுது. அப்போ யோஜனாங்க சரியோ ஒரு தரம் பெரிய இல்லை சாப்பிட்றோம் இல்லை 3 பேர் சாப்பிட்னாங்க சரியோ 3 பேர் சாப்பிட்னாங்க. அப்போ ரெண்டு ஒரு லாட்ச் ஃப்ரீ. அப்புறம் நான் சொன்னால் லாட்ச் ஆக வேண்டாம் மீடியம் அப்போ யோஜனாங்கள் என்ன யோஜனை வந்தாங்க கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளை சூடாக்கி போட்டு வேலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்போம் பொடியலுக்கு நாங்கள் வாங்கி தர மாதிரி. அது பார்த்தா அதுக்கு எல்லாம் பிழைச்சி போச்சு. அப்புறம் அதான் நீட்டாக கொண்டு வந்தான். இப்பாடா போ இப்போ பசிக்குதுடா அடே இப்போ பசிக்குது பிரியாணி சாப்பிடுங்க சும்மா சாப்பிட்டா தொப்பில் இருக்கு. சொன்னான் போ நான் உடம்பு குறைக்கிறேன் எண்ணத்தில் இருப்பேன் தேவையெல்லாம் வந்து எனக்கு சாப்பாடை ஞாபகப்படுத்தோம்னா 2 ரூபா கொடுக்கும் இல்லை மாடு வேலை மாடு டக்கணும் டீஷர்ட்டை போடுவேன் வாடா வலிக்கிட்டு குளிக்க போறீங்க குளிச்சு தான் இது டீஷர்ட்டை போடுவேன் அப்போ வா அடே ஆட்டோல வா அடே டக்குனு வலிக்குது வலி வா அடே ஆளி பெஞ்சு குளிக்கிறேன் குளிச்சுட்டு வரைக்கும் போய் நின்று அடிச்சிரியும் நான் இப்படி 2 மணி நேரம் கை தட்ட நீ பிளே பண்ண சரி அங்கே வா டேய் வாண்டா வா வா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு ஆட்டோல போ துவா மேது புறங்க புற டே பாட்டெல்லாம் கேட்டோன்னா போகணுமே சரியா குத்து பாட்டெல்லாம் போட்டு சத்தமாக விளையாங்க ஆட்டோவில் போய் சும்மா விளையாட்டு ஒரு உணா இது வந்து சர்ப்ரைஸ் 100 இது வேறு கேக்கடா கேக் வாங்க போனாங்க டே 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 ஏ மாதிரி போடுறது வீடியோ இது இங்கே சும்மா ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை 100K சப்ஸ்கிரைபர் எடுத்துருக்கு அதுவும் இப்போ நார்மலாக வீடியோ போடுற எங்களுக்கு எங்கே நான் கனடாவில் விளையாடா சப்ஸ்கிரைபர் ஏதோ இதுன்ற சரியோ அது வந்து சப்ஸ்கிரைபர் கூடுதே இல்லையா சரியோ உண்மையாக கூடுது இல்லையா சரியோ ஏன் கூடுது இல்லையா சப்ஸ்கிரைபர் கூட 100K தமிழில் வீடியோ போட்டு 100K எடுக்கிறன்றது சாதாரணமான விஷயம் இல்லை உண்மையாக வாழ்த்துக்கள் ப்ரோ அதை விட என்னதுக்கு என்ன வாழ்த்துக்கள் பிரியாணி நீ வாங்கி தரோம் 100K சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன் சரி எப்படி பார்க்க
என்ன வேண்டியது போய் சாப்பாடு தந்தேன்டா நான் அதுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு 1,00,000 மாதம் முளைக்க ஏன்னா 1,00,000 மிச்சம் அப்படி என்ன 1,00,000 சப்ஸ்கிரைபர் எடுத்தால் 1,00,000 மணி வேணுமாடா எனக்கெல்லாம் 14,000 தான் பெரும் மாதம் என்ன 14,000 சப்ஸ்கிரைபர் என்ன செய்வோம் யார் வேற தந்தது யோசனை சாப்பிட்டு பாருமையா கேக் என்னடா கேக் இது என்ன செய்யுது சாப்பிடு நிப்பாட்டு கேட்பேன் வாழ்த்துக்கா ஏன் பாய் உம்மன்னு வச்சு ஆவணி சாப்பிடு எடுக்க என்ன சொல்லுவாங்க சொன்னது நில் வாரம் டக்குன்னு வாரம் அவசரமாக வந்தேன் அதான் சொன்னால் எடுக்கணுமையா ஆனால் ஒரு கேக் பண்ணி என்ன அடிச்சிட்டு பண்ணேன் கட்டேன் 6 பிரியாணி கேக் தானே வாங்க போனால் கேக் இட்லி என்ன பண்ண அந்த கடையில் மற்ற கடையில் வாங்கலாமா சரி இல்லை என்ன சுபாஷ் பேக்கரி இந்த கேக் தான் டேஸ்ட்டாக இருக்கு இப்போ என்னத்துக்கு வலிக்கிற வச்சேன் உனக்கு முதலே சொன்னா என்கிட்ட காசு இல்லை சரியோ நீ தான் பண்ணி தருவான் ஓமண்டா சரி ரோஸ் கொண்டு வரேன் அப்படி இல்லாட்டியும் குத்து வேணும் இன்றைக்குனே சாப்பாடு பண்ணி தந்தே ஆகணும் நீ சும்மா இருந்தால் பரவாயில்லையே நல்லா இருக்குண்ணா பழம் மண்டபடி தான் தின்றுண்ணா அப்போ எப்படி இந்த சர்ப்ரைஸ் உண்மையாக கேட்குறேன் 100K வந்துடுதல்லோ அது பார்த்தோன்னே எப்படி இருந்தது எனக்கு அது பெருசாக தெரியல ஆனால் எனக்கு பெரிய விஷயம் தானே தமிழில் உண்மையாண்ட அதாவது எத்தனை நாளில் சில்வர் பட்டன் பேர் தெரியாது தெரியாது அனுபவம் இல்லையா இருக்கேன் ஏன்டா டெய்லி சில்வர் பட்டன் நினைப்பான் அதான்டா ஏற்கனவே தெரிஞ்சவங்க கூட எடுத்தது எனக்கு தெரியாது எவ்வளோ நாளில் வந்தேன் அப்படி 5-10 நாளில் அந்த வந்து கதையை விட இப்போ என்ன செய்ய போகிறேன் இல்லை எப்படி இருக்குது உண்மையாக ஃபீலிங் எனக்கு ஆசையாக இப்போ விரும்பண்டு இருக்கு உனக்கும் அந்த சில்வர் பட்டன் எடுத்து இப்படியான இது ஒரு போட்டி என்ன வேலைக்கு வரும் இப்படியான வீடியோவை அதுக்கு உனக்கு இனி அடுத்த 1 மில்லியன் பெறும் நீ என்ன கனடாவுக்கு போயிடு உன்னை இப்படி வதச்சா தான் இதை போட மாட்டேன் கனடா போதான் போகிறோம் இல்லை போயிலேன்னு கேட்குறேன் நாளைக்கு நாளை போகிறோன்னு சொல்லுவோம் சரி நீ இப்போ இது போடுவேன் கனடாவுக்கு போக போகிறேன் கண்டுபிடித்தான்னா உண்மையாக பார்ப்போங்க கனடா இப்போ டிக்கெட் போடுற அலுவலாம் நடந்து வந்துருக்கு ப்ரோசஸிங் ஏன்னாண்டா அது பெரிய இந்த என்ன சங்குப்பட்டி பாலம் கட்டுற மாதிரி பெரிய ஒரு சேர்த்து தந்தானே காலம் எடுக்கிறார் இண்டே போடுறேன் தெரிஞ்சோண்ணா நான் போட்டுதான் சொன்னதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதை நான் கணக்கு சாப்பிட நினைக்கிறேன் பிரியாணி சாப்பிடுவோம் தான் சத்தியம் மாத்திரமா இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே என்னது கழிப்பு நீ என்ன ராத்திரி படுக்கையிலையா இந்த சொன்ன பேச்சை காப்பாற்றுவோம்பா போவோம் பிரியாணி சாப்பிடு நீ தான் பண்ணி தருவோம் கார்ட் கொண்டு வாங்க நான் வாங்கி தரேன் நான் ஆர்டர் பண்ணுறேன் நீ பே பண்ண இது என்ன சார் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு வந்து சாப்பிடு உனக்கு இருக்க நாளே செய்வேன் அதை சொல்லியிருக்கலாம் இந்த இதை போடாத சும்மா காய்ச்சிட்டு வா புத்தூருக்கு போகிறோன்னு அப்படி சொல்லிக்கலாம் நான் உள்ளுக்கு வரைக்கும் என்ன நீ நோட் பண்ணிக்கலாம் தான் என்ன அப்படி நிற்கிறேன் நீ இப்படி தான் ஒரு நாள் தெரியுது ஓ காய்ச்சிட்டு விட நான் இதை போட்டே வேணும் எனக்கு இப்படி போடாடி சரி வர அப்போ போய் என்ன போகும்பா பெனாட்ட முதல்மே வெண்ணியம் போட்டு வச்சுக்கேன் வெண்ணியம் போகிறோன்னே தானே இந்த இது சாப்பிடாம அப்புறம் வந்து சாப்பிடுவேன் சொல்லுவான் அப்புறம் பிரியாணி சாப்பிடுதா நல்லா காடு ஜனனி தெரியுமா ஜனனி தெரியும் ஆனால் ஜனனி இவனை கண்டுட்டால் போட தெரியுமா அவளுக்கு வேறு லெவலில் நடிக்கிறாள் ரம்மே தெரியுமா அவளுக்கு ஏன் நடு சரி ஜனனி உண்டை இதே எப்படி இருக்கு அண்ணாக்கு 100K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன் என்ன என்ன கேக் வெட்டு அது 3வது வீடியோவில் கொடு கேக் தான் நீ வெட்டு கொண்டு போனாங்களா நான் சே கேக்கை விட இதான் டிவில பப்பாசி பழம் வீடியோக்கு போய் சாப்பிடு போ சரி உடம்புங்க நேரம் என்னது நல்ல கிட்ட வாங்க வாடா
வீடியோ எடுத்து நினைக்கிறான்டி நீ இன்றைக்கு கட்டம் என்ன என்ன இதை சொல்லுவாங்க என்ன கட்டம்பளைக்கும் சுவம்பெரும் ஆள் தப்பா அப்படியோ இப்போ என்ன நீ என்ன செய்யப்படுற பிரியாணி வாங்குவோம் வாங்குவோம் இல்லை வாங்கி தாரேன்னு சொல்லுவார் என்னடே 100K சப்ஸ்கிரைபர் வந்தது சும்மா நீ வாங்கி தாரடி அப்போ நான் பண்ணி தரேன் பிரியாணி சாப்பிட போமே யாருக்கு இவ்வளோ தெரியுமா ஏன் எவ்வளோ சனீஸ்வரன் விரதமா ஓகே அது எங்களை பெரிய விரதம் சரி போவோம் பிரியாணி சாப்பிட ஆனால் பாட்டு கேட்குறோம் பாட்டு போனால் அடிப்பேன் கேட்டேன் ஏன் நடு அடிப்பேன் பாட்டு கேட்கணும் சரி அப்போ வா போமா துவா இது உண்மையானதோட இது மணிப்பில் காசு எப்போவுமே காசு பணம் துட்டு மணி எப்போவுமே காசோட இருக்கணும் மேடம் என்னென்று இருக்கணும் காசு அறிஞ்சுப்பாங்க ஐயோ ஏறா ஓகே யூடியூபராக மாற வரீங்க கொஞ்சம் இதுக்கு இருந்து வந்து என்ன மூஞ்சியே பிடிக்காது சொல்லி போட்டு அதோட நாங்கள் கண்டிக்கு எங்கே சொல்லலாம் ஒன்றும் கரைக்காது யூடியூபர் ஆகுது என்னோட இருந்து யூடியூபர் ஆகாது